السلام عليكم رحمة الله وبركاته. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت هيلتي أدركني مرادي يا شفيع المذنبين يا سيدي يا رسول الله. வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். இன்றைக்கான பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரே இருப்பில் நம்மோட அனைத்து துவாக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் தரக்கூடிய ஒரு சிறப்பான திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் இந்த திக்ரை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பொருத்தமான அமலாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது. தேவையில்லாத மனிதர்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? ஒருத்தருக்கும் ஒரு விதமான தேவை இருக்கும். சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற ஒரு சில அமல்கள் மூலமாக அந்த தேவைகளை கபூலாக்கிடுவான். இன்னும் சிலருக்கு பல வருடங்கள் அவங்க கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொடுக்கறதே இல்லை. அப்படிப்பட்ட பல வருடங்களாக கேட்டு கிடைக்காத நபர்களுக்கு இந்த ஒரு திக்ரு பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமாகவே பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இதுக்கு பிறகு ஒரு சம்பவம் இருக்குது. பல வருடங்களும் கேட்டு கிடைக்காதது இந்த ஒரு திக்ரை ஓதியதுமே அல்லாஹ் கொடுத்தான். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு திக்ரை நம்ம சொல்லி கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் மயங்கிட்டு நமக்கு கொடுக்குறானாமா. நம்ம கேட்குறத அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மகிழ்ந்து கொடுக்குறானாமா. ஆனால் நம்ம யாருமே இந்த திக்ரை துஆக்கள் கபூல் ஆகுறதுக்கு நம்ம ஓதுறதே கிடையாது. நம்ம இதை பயன்படுத்துறதே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த ஒரு திக்ரு பார்த்தீங்க அப்படின்னா மகத்தான ஒரு திக்ரு தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலிருந்து வெளியாக்குனா இல்லையா? அப்போ நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 200 ஆண்டுகள் கடுமையாக அழுதாங்களாமா. அவங்கள போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாருமே அழ முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட கண்கள் மங்குற அளவுக்கு அவங்க அழுதுருக்காங்க. எந்த ஒரு அமல் செய்துமே அவங்களுக்கு பலன் கொடுக்கல. அல்லாஹ் அவங்கள மன்னிக்கல. ஆனால் இந்த வார்த்தையை சொன்னதுமே பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சிருக்கான். இந்த திக்ரை ஓதியதும் அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டு ஆதமே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டானாமா. அப்போ தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லாங்களாம், நான் சொர்க்கத்தில் இருக்கும்போது அல்லாவே உனக்கு பக்கத்தில் இந்த பெயரை நீ போட்டிருந்ததை நான் பார்த்தேன். அதனால தான் இந்த ஒரு திக்ரை கொண்டு உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாமா. அதுதான் என்ன அப்படின்னா அந்த ஒரு திக்ரை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். அது என்ன திக்ர் அப்படின்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இப்போ நம்ம கையோட ஒரு 33 தடவை ஓதிக்கிறலாம். ஏன்னா எப்போவுமே நம்ம கேட்டதுமே அமல் செஞ்சிடணும். அமல்களை எப்போவுமே நம்ம தள்ளி போடக்கூடாது இல்லையா? கேட்ட நன்மையும் கையோட அமல் செய்த நன்மையும் நமக்கு இப்போவே கிடைச்சிடும். நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் இப்போ ஓதுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். لا إله إلا الله محمد رسول الله. 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 அல்ஹம்துலில்லாஹ் ஓதியாச்சு. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 200 ஆண்டுகள் அழுதுருக்காங்க. அவங்களோட அழுகை கண்டு அல்லாஹ்வே இரக்கம் கொண்டு மலக்குமார்களை கொண்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அப்படி அழுதுருக்காங்க. அவங்க உங்களுடைய பற்கள் எல்லாமே கன்னத்துக்கு வெளியில் தெரிகிற அளவுக்கு அவங்க அழுதுருக்காங்க. அவங்களோட கண்கள் மங்குற அளவுக்கு அவங்க அழுதுருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களோட துஆவை கபூலாக்கலை. எப்போ கபூலாக்கியிருக்கிறான்? அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிட்டான். எவ்வளோ ஒரு சிறந்த வார்த்தை பாருங்கள். இந்த ஒரு திக்ரை
இந்த புனிதமான ரபியுல் அவல் மாதத்தில் ஓதுறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சிறப்பான ஒரு அமல். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த மாதம் முடிகிற வரைக்குமே ஒரு நாளும் குறைஞ்சது 300 முறை நீங்கள் வந்து ஓதுங்க. தனிமையில் உட்கார்ந்து நீங்கள் ஓதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குது அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அல்லாஹ் கிட்ட வந்து கேளுங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லி அழுது அல்லாஹ் கிட்ட வந்து நீங்கள் வந்து முறையிடுங்க. உங்களோட கண்ணீரை நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து துடைச்சிடுவான். இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களோட துஆவை ஒருபோதும் மறுக்கவே மாட்டான். ஏன்னா அல்லாஹ்வே வந்து மயங்குறானாமா இந்த வார்த்தையில. நம்ம என்ன கேட்டாலும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவானாமா. அந்த அளவு சிறப்பு மிகுந்த வார்த்தை தான் இது. அல்லாஹோட நபி அவங்கள இணைச்சு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திக்ரு தான் இந்த திக்ரு. நாளைக்கு நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா இருக்குது. இந்த வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் கிடைச்சிடும். இந்த வார்த்தையை மட்டுமே நம்ம வந்து சொன்னாலே நமக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும். வேற எந்த அமல்களும் நீங்க வந்து செய்யாவிட்டாலும் கூட அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் என்னோட அடியார்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மற்ற அமல்கள் எல்லாம் செய்யாம விட்டுருவாங்களோ, இந்த திக்ரே போதும் அப்படின்னு விட்டுருவாங்களோ அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரே ஒரு திக்ரு இருந்தா போதும், இரு உலகத்திலையுமே நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களோட தேவைகள் கபூல் ஆகுற வரைக்கும் இந்த திக்ரை நீங்க தினமுமே வந்து தனிமையில 300 முறை நீங்க ஓதுங்க. அழுது அழுது அல்லாஹ் கிட்ட நீங்க வந்து கேளுங்க. நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பதில் தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான திக்ரை ஓதி அல்லாஹ் கிட்ட துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே அடைந்து கொள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.